As we are studying about a prophecy of the Pharisees, பரிசேயரின் வாழ்க்கையிலே அந்த மாதிரியான கடுமையான சொற்களாலே இயேசுவா அவர்களை ரிபியூக் பண்ணது, கடிந்து பண்ணது. ஏனென்று கட்டாயம் ஆராய வேணும். ஏன்னா இயேசுவுக்குள்ள இறந்தவர் அது உயர்ந்த தேவன். வாய் மத்தியாவு 23 by the way, நாளைக்கு சாபட்டே. வார்த்தையிலே வாஞ்சியாக இருந்து பசியாக இருந்து சாப்பிடுகிறவர்கள், சாப்பிடுவது கீழ்ப்படிவது அது தெரியாவிட்டால் இதுவரையில் இன்னும் வரப்படாது. No point. பசியாக இருக்கிறவர்கள் அவருடைய சாப்பாட்டுக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க, கீழ்ப்படியுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதிலையும் மாயமானமாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேணும். தாகமாக இருக்கிறவர்கள், பசியாக இருக்கிறவர்கள் அவருடைய சாப்பாடு அவரது வார்த்தைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அதுதான் அது உயர்ந்த தேவன் நம்முடைய டேடியும் சொல்லி இருக்கிறார். Yeshua had always two divisions, two sets of people, ரெண்டு பிரிவு. பொது ஜனங்கள், அடுத்தது சீஷர்கள். பொது ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் அறிவிப்பு, சீஷர்களுக்கு ராஜ்யத்தின் ரகசியங்கள். ஓகே, நாங்கள் மத்தியாகு 23 13வது வார்த்தையிலே மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். மாயக்காரர்கள் ஹிப்போக்ரைட்ஸ். உள்ளுக்கு ஒரு ஜீவியம், வெளியில ஒரு ஜீவியம். அதான் சொன்னவர் 7:15 மத்தியாகுல கள்ளத்தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள் அவர்களுக்கு எச்சரிப்பாயிருங்கள். கவனம், வெளியான ஆட்டுத்தோல் உள்ளுக்கு ஓனாய். எல்லாரும் பிடிக்க மாட்டார்கள். மாயமாலமாய் இருக்கிறவர்கள் குறிப்பாக பிடிக்க மாட்டார்கள். பிகாஸ் அவர்களது லைஃப் ஸ்டைலும் அது. இது ஒரு பயங்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் நான் சில உண்மைகளை இப்பொழுது நான் அறிய வந்து கொண்டிருக்கிறேன். வாசிக்கிறதுனாலே 5 அதிகாரம் 10:25 ஒரு நாள் அறிய முடியாது. You will know the history, சரித்திரம். இப்படி நடந்ததா? ஓகே. அதுல தோண்டி ஆடி வேருக்கு போறது. When you look over and over and over, திரும்பி 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 ஒரு டாபிக்க படிக்கிற நேரம், then you are காரியம் எப்படி இருக்குதா? பரிசேயர்களுக்கு, மாயக்காரர்களுக்கு
எங்கேயாவது இயேசுவா நீங்கள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லியிருக்கிறாரா? Never. ஏன்? அது இந்த பாடத்தில் இல்லை. We will study about hypocrisy. Right. மாயக்காரர் 13வது வார்த்தை 16 குருட்டு வழிகாட்டிகள், குருடர்கள். பதினேழாவதிலே முட்டாள்கள், fools. பத்தொன்பதிலே சேம், முட்டாள்கள், குருடர்கள். மற்ற பல இடங்கள்ல மாயக்காரர் குருட்டு வழிகாட்டிகள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். குருடனான பரிசேயனே, தேவனுடைய காரியங்களுக்கு குருடு. 26 மத்தேயு 23:26. அநேகமான இடங்களிலே மாயமாலும் மாயக்காரர் என்றால் நடிகர்கள், டபுள் லைஃப். ஆக்சுவலி நான் சொல்ல ஆராய்ந்து பார்த்த பொழுது, you pretend to be somebody, இன்னொரு ஆளாக நடிப்பது. அநேகமாக இந்த நாடகங்கள், சினிமாவில் அதான் அந்த சொல். தமிழ்ல நடிகர்கள் அவர்கள் வேறொரு பாத்திரமாக நடிக்கிறார்கள். கல்யாணம் கட்டாத ஒரு பொம்பளை வாழ்க்கையிலே ஒரு மனைவியாக நடிக்கிறாள். படத்திலே, சினிமாவிலே. விளங்குதானே? இஸ் நாட் ரியல். உண்மையானதல்ல. அதில் இருந்ததான் hypocrisy or something like that. கிரேக்க சொல் வந்தது. You pretend to be somebody. ஒன்றுமிக்க நடக்காத நேரத்தில் இறைசமனாக வாழ்கிறாய். நான் நடிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்? சீனி தேத்தண்ணியோட கலந்து போன மாதிரி இந்த மாயமாலம் கலந்து விட்டது. வேணும் கொண்டு செய். அது ஹிப்போக்ரசி படிக்கிற பெரிய அபாயமான ஒரு வருத்தம். அதான் இவ்வளவு சொல்ல முட்டாள், குருடன். என்ன என்ன சொல்லுங்கள்? இத்தனை தர மாயக்காரர். உங்களுக்கு யாரு சொன்னது? அவன் போத குறைய அவன் தொடங்கிட்டான். ஜான் தி பேப்டிஸ்ட், புட்டையன் பாம்பு சந்ததிகள். உங்களை அறிஞ்ச வரை சொன்னது? உங்களை யாரு உங்களுக்கு எச்சரிச்சது? கோபக்கை நெய் தப்பப்படி சரி. பிறகு 33வது வார்த்தையில் பாம்புகளை
உடையன் பாம்பு சந்ததி குட்டிகளை என்று இல்லை, சந்ததி பாம்புகளே, உடையன் பாம்புகளின் சந்ததிகளை. என்ன லாங்குவேஜ் பாவிச்சிருக்கன்னு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் நேற்றைக்கு விட்ட இதுல இருந்து போவோம். என்ன முதலாவது 13வது வார்த்தையில முதலாவது வார்த்தை keeping people out of the kingdom. ஜனங்களை ராஜ்யத்துக்கு வெளியே வைத்திருப்பது, உள்ளே போக விடாமல் தாங்களும் போகவில்லை, போகிறவர்களையும் விடவில்லை. எப்படி இதை செய்தார்கள்? உண்மையை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஏன்? உண்மை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவர்களது தகப்பன் பொய்யன், பிசாசு. அவர்கள் அறிந்தார்களா? இல்லை. அவர்கள் தேவனுடைய ஆடுகள் என்று நினைத்தார்கள். அப்படியா இல்லாதபடியால் விசுவாசிக்க முடியவில்லை. அருளப்பர் 10:26. நாம் விசுவாசிக்கிறேன் என்று மனதால் சொல்லலாம், ஆனால் உண்மையாய் விசுவாசம் அங்கே இல்லை. விசுவாசம் ஒரு விதையை போல அது வளர்ந்து கொண்டு போகும் நாளுக்கு நாள். இயேசுவின் வார்த்தையை கேட்கிறதுனாலே விசுவாசம் வளர்ந்து கொண்டு போகும். உண்மையை அறிவிக்காதபடியால் அவர்கள் உண்மையை விசுவாசிக்காதபடியால் அறிவிக்கவில்லை. அதனால் ஜனங்கள் உள்ளே போகவில்லை. That's why அடுத்தது காரணம், பிழையான போதனைகளை கற்பித்தார்கள். மனுஷனின் போதனைகள், மனுஷனின் கட்டளைகள், மனுஷனின் பாரம்பரியங்கள், அவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து அல்ல. விளங்கிட்டுதான்
இரண்டாவது வாதை ஐயோ, அது 14வது வார்த்தையிலே 23:14 மாயக்காரராய் வேத பரிசெயரை உங்களுக்கு ஐயோ, நீண்ட நேரம் ஜெபம் பண்றது ஒருவர் ஒரு மரண அடக்க ஆராதனையிலே நன்றி சொல்லி முடித்துட்டார். ஒரு நாள் கேட்டுதான் அவ்வளவுதான் முடிஞ்சுதான். இதனும் கிரைஸ்தவ கூட்டங்களில் ஏற்பட்ட ஜனங்களுக்குள்ள மாயமாலம் திரண்டு போய் ஊதி போய் இருக்கிறதை பார்க்கலாம். ஏண்டா யேசுவ சொல்றேன், நீண்ட நேரம் என்ன இது, என்ன கிடக்குறா, கதைச்சு கொண்டு போறா. விதவைகளின் வீடுகளை சூறையாடினார்கள். அவர்களின் காணிகள், பணம் எப்பொழுது நடக்கிறதா நடக்கிறதா? மேற்கு நாடுகள் நம்பர் 1, அமெரிக்கா, கனடா கூட ஐரோப்பாவை விட யூரோப் விளங்குது. காசு எடுக்கிறது தந்திரமாக. எலியா சந்தித்த விதவையை பற்றி கூறுறது, என்ன இப்படி பெரிய நண்டு, ஐயோ, அவைகள் அவிஞ்சு போனவர்கள். இயேசுவா எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி சொன்னார். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். விதைகள் வலியோரமாய் விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. எழுமுகம் சாப்பிட்டுப்பட்டது. இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அடுத்தது what is the other one? நீண்ட நேரம் ஜெபம் பண்ணினது விதவைகள் வீட்டுக்கு போய் அவங்கள ஏமாத்துறது. and then மூன்றாவது misleading men into eternal damnation. நித்திய ஆக்கினைக்கு நரகத்துக்குள்ளே தள்ளுறது.
எங்கேயோ சும்மா கிடந்தவனை ஓடி தேடி பிடிச்சு அவனை வீட்டுக்கு போய் அவனை ஐயோ நீங்க என்ன சும்மா இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் சபை தொடங்கிட்டோம், வாங்க இப்படி இருக்க கூடாது என்று அவனை கொண்டு போயிட்டு இயேசுவின் வார்த்தைப்படி அவனை 2 மடங்காக பேயாக்குறார்கள். நரகத்தின் மகனாக 2 மடங்காக. அதை நாங்கள் மாயக்கார வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ. பார்வைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அது முடிய 15 மாயக்கார வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மதத்தானாகும்படிக்கு சமுத்திரத்தை பூமியையும் கடந்து சுற்றி தெரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாய் வந்த பொழுது உங்களுடைய சபைக்கு வாரன் என்று சொன்ன பொழுது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாகிறீர்கள். 2000 வருஷங்களுக்கு முதல்ல நடந்தது இப்பையும் நடக்குது. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு கீழே நான் இருக்கிறேன்னா, ஒரு பரிசேயன், மாயக்காரன், பாஸ்டர், போதகர், எவனோ நான் மாயமரம் பண்ணினால் நீ கண்டுபிடிச்சால் கேட்க கூடாது. இதோட நிப்பாட்டு, கேட்க கூடாது. நீ உண்மையாக இருந்தால் கேட்க கூடாது. என்னிடத்தில் மாயமாலம் கண்டால் எவனிடத்திலும் எந்த போதகரிடத்திலும் சுத்த மாயமாலம். Don't listen. So, 3வது காரியம், அவர்கள் தங்களது சபையிலே கூடாக்கள் வேணுமென்று அதன் நோக்கம் அங்கால வரும். நாங்கள் என்ன ஆசை பிடித்தவர்களாக இருந்தார்கள், பண ஆசை. சேர்த்து போட்டு அவனை 2 மடங்கு நரகத்தின் மகனாகிறீர்கள் என்று இயேசுவா சொன்னார். சரியோ, இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகியால் நாங்கள் இவைகளை பார்க்க வேணும். அதுவும் இயேசுவா பேச இருக்கிறார். யார் அவருக்கு சொற்களை கொடுத்தது? நானே. அப்ப நாங்க பார்த்துட்டு இதெல்லாம் பெருசா இருக்கு, இதெல்லாத்துக்கு எங்களுக்கு சபைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லையா? கரையான் புத்து மாதிரி இருக்கு மாயமான கூட்டம் உலகெங்கும் வந்து வார்த்தையை கேட்டுட்டு போகிறார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். அதுக்கு பேர் மாயமாலம். நான் கிறிஸ்தவன் என்று காண்பிக்கிறேன் ஆக்களுக்கு. உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமேறாதிருங்கள். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். ஜேம்ஸ் 1:21. Why it takes a long time to come? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்க பெய்தவல்ல, வார்த்தைக்கு கீழ்படியாண்டி பெய்தவே இல்லை.
ஒரு பிசாசு மற்றதுக்கு கிட்ட அந்த வீட்டுக்கு போக இல்லையா, போக தேவையில்லை. அந்த பேய் சொன்னது ஏன் அவன் வார்த்தையை கேட்கிறான், கீழ்படிய மாட்டான். சோ எனக்கு அங்கே வேலை இல்லை. ஓகே, இப்படியாய் அந்த நேரத்தில் நடந்தாலும் இப்பொழுதும் உலகம் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கு. ஐயோ, மாயமானமான ஊழியர்கள், வெள்ளக்காரர்கள், காரவர் மாற்றாங்கள், இப்ப எல்லாத்தையும் பச்சையா வெளியே போடுறாங்க. பிடிச்சு அப்படியே காசு வேண்டின போய் டெலிபோனுக்கு போய் இப்பொழுது உண்ட காண பாவிச்சு $1000 போடு சொன்ன ஒரு ஊழியக்காரன் இப்பொழுது அவர் சொல்றாரு, இதெல்லாம் பிழையண்டு இப்பதான் எனக்கு தெரியுது. யாராவது if anybody is asking for money in this way, I'm going to rebuke them. Oh really? இப்படியா யாராவது காசு கேட்டால் நான் அவர்களை கண்டிப்பேன். இவர் திருத்துவதை நம்புகிற ஒரு மனுஷன், அவரை நான் முன்பு அவர் வார்த்தைகளை நம்பினேன். இப்போது அல்ல. அவருடைய வார்த்தைக்கு நிலைத்திருந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் வெளிச்சம் பெருகும். அவர்கள்தான் உண்மையை அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் உண்மையை அறிய மாட்டார்கள். சர்ச் மெம்பர்ஸ், கிறிஸ்தவ கூட்டம், சர்ச் எனப்பட்ட அறிவார்கள் உண்மை never. அவர் கதைச்சு மாதிரி வார்த்தை உங்களுக்கு விளங்குது இல்லை, ஏன் விளங்குது இல்லை? ஒழுங்க என் சொற்களை கேட்க மனமில்லாத இருக்கிறபடியால் அல்லவா அவரே மறுபடி கொடுத்தார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய சொற்களுக்கு கீழ் செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். ஒரு யூத மெஷாயாவை நம்புது, அவரை பின்பற்றுகிற ஒரு யூதன் சொன்னார், இயேசு சொன்னார், நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. ஏன் அப்படி சொன்னவர்? கடைசி சபை, 7வது சபை லவோதிகா, அனலும் இல்லை குளிரும் இல்லை. வாந்தி பண்ணுவேன். No faith. எல்லாம் மாயமான கூட்டமாய் மாறி போச்சு. நாங்கள் வருவோம் அது எப்படி மாறி இருக்கண்டு. ஒரு பெண் 3 படி மாவு எடுத்து கொஞ்சம் புளிக்காரம் ஈஸ்ட் அதை உள்ளுக்கு போட்டு அந்த மாவு முழுவதும் புளிக்கிறது. ஏன் 3 படி? யார் இந்த பெண்? இயேசுவின் வாயால சும்மா வராதே. ஏன் ஒரு படியன் என்று சொல்லல, ஒரு வயசு போனவர் என்று சொல்லல. யோசி பார்த்தாயா? A woman
takes மா இதுகளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். மா எது கொப்பா இருக்கு? புலிக்காரம் பெண் மூண்டு அதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கு என்றா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டு போகிறோமா? அப்படியா? அந்த மான் ஊதுறமாயி எப்படி ராஜ்யத்தின் செய்திக்கு அட்டாக் வரும்ன்றது அங்கே மறைவா இருக்கு. எங்கே இப்பொழுது ராஜ்யத்தின் செய்தி? பரிசெயரை அறிவிக்கவில்லை. புலிக்காரம் மேனுஃபேக்சரர்ஸ் ஈச் செய்கிறார்கள். They're going to preach. Listen carefully. நான் முந்தின மாதிரி வார்த்தைகளை கொடுக்கவில்லை. நேரம் மெனக்கேடு, அதையும் இதையும் அலம்பி அவர்கள் சபையிலே செய்கிறதுக்கு விருப்பப்பட்டது அவர்கள் காணிக்கையும் தச்சமாகவும் பெருக அவங்க போடுவாங்கள். அவன் அப்படியே இருந்து அவனுக்கு பொய்யான போதனைகள் எல்லாம் செத்த பின் மோட்சம் அங்கே இல்லை. அவன் காசு எடுத்து போடுவாங்க. தகப்பந்தாய்க்கு கொடுக்கிற காசையும் காணிக்க போட்டா அவன் கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி போட்டாங்க. விழுந்தது நல்லா யேசுவாட்ட இருந்து தொடரமா விழுந்தது. ஒரு தீக்கதரிசியும் ஊழியக்காரனும் பேச டோன்ட் யூ என்ஜாய் உள்ளத்தை உள்ளபடியாக முகத்துல சுத்தி வளைச்சு தேவன் பேச மாட்டார். தெரியாம தரவாம சாராளைத்தோட போனவன் அபிமலை அவர் வந்து நிப்பாட்டி சொல்லவில்லை. கனவிலே I like it. Daddy said you're a dead man. நீ ஒரு செத்த மனுஷன். I love it. That's Daddy speaking. நாலாவது பாப்பம். தேவாலயத்தில் வேறு சத்தியம் பண்ணினால் அவனுக்கு கொண்டு
அதில் உள்ள தங்கத்தின் மேலும் சேர்த்து சத்தியம் பண்ணினான். அவன் கடனாளி ஆவான். ஏனென்றால் அவர்கள் சத்தியம் பண்ணினதுக்கு பிறகு தங்கத்தை எடுக்க இயலாது, அது அவர்களது ட்ரெஷரியிலே போகும். அப்ப அவங்க பார்த்து அதை கவனிச்சு கொள்ளுவாங்க. போதர் கண்ணால பார்க்கிறாரு இன்றைக்கு. அவர்களுக்கு எது முக்கியம் என்று தெரியவில்லை. அவர்களது இருதயம் ஜனங்களின் காணிக்கையிலே பணத்திலே வைக்கும் பொருளிலே தான் இருந்தது. இப்பொழுது இப்படி இருக்கா? நான் அப்படியா? யாருக்கு கீழே நான் இருந்து வழி நடத்தப்படுகிறேன்? என்ன நடக்குது? இதோடு 6வது சபை மாறிட்டேனே. ஒன்றை சரியா காணலையே. ஏனென்றால் நீ போன 5 சபையிலும் அவைகள் கேடானது. உன்னால உன்ன மாயமாலம் அவர்களை தொத்திட்டது. மாயமாலம் COVID-19 விட பயங்கரமான ஒரு தொற்று நோய். COVID-19க்கு வேக்சின் ஒரு மாதிரி போட்டுக்கொண்டு தெரிஞ்சாங்க. இந்த மாயமாலத்துக்கு வேக்சின் இல்லை. அதுதான் இயேசுவை சொன்னவில்லை. மனம் திரும்பண்டு சொன்னாரா? குணமடைய? நோ நோ நோ. நவசாதான் அவனை ஞானசானம் எடுக்க வந்தவங்களே எடை பாம்புகளே. ஸ்நாவகாரப்பர் அதில் சொல்லிக் கொண்டு வந்தார். அவர்களுக்கு காணிக்கையா தங்கமா பலிபீடமா எது முக்கியம் என்று தெரியவில்லை. காணிக்கையா பலிபீடமா எது முக்கியம்? முட்டாள் குருடா 19 2 போட்டிருக்கு. முட்டாள் குருடன். இருபத்தி மூன்று ஒத்தலாம். ஒத்தலாம். What is that? I don't know what Talam is. 23. Just see in English. 23. Mint, dill and cumin. நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரராகிய உங்களுக்கு ஐயோ வாதை. நீங்கள் புதினா கீரை, வெந்தயம், சிறு சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், சின்ன சீரகம், புதினா கீரையாது வாழ்க்கையில கழிவிடாது.
புதினம் தெரியும், புதினா கீரை ஆகிய வாசனைகளை சரக்குகளிலிருந்து 10 காணிக்கையை கொண்டு வருகிறீர்கள். மாய்கார வேதமாரர்களே பரிசு உங்களுக்கு நாங்க காணி உண்மையிலேயே சொல்ல போனால் எப்பொழுதும் எத்தனையோ குடும்பங்கள் இவைகளை காணிக்க கொண்டு வருகிறார்கள். ஆரம்பத்திலேயே 80ஆம் ஆண்டு கடைசி பாதையில இருந்து எத்தனையோ பேர் நிறைய ஆக்கள் அவங்க வாங்குற சாமான்கள்ல 10 கொண்டு வர வெந்தயம் 1 கிலோ வேண்டினா அதுல 10 அப்படி ஒரு குறிப்பாக விதவை எனக்கு தெரியும். அவன் நித்திரை அடைந்துட்டான். எல்லாம் சின்ன சின்ன பேக்கில் போட்டு அந்த கட்டி வச்சிருக்கும். அப்படித்தான் சம்பவம். ஒத்தனாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாவும் செலுத்தி நியாயபரமான கட்டளைகளில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். நீதி, இரக்கம், விசுவாசம் அவைகளுக்கு எடுத்து போட்டு சீரகத்தில் வெந்தயத்தில் நீ தஞ்சமாக கொடுக்கிறாய். இங்க சரியில்லை, இங்க நீதி உள்ள வாழ்க்கை இல்லை, இங்க மாயமாதம் பிரேன வெந்தயமும் சீரகமும் தஞ்சமாயம். தேவன் அதை வாங்கி தூதர்களுக்கு சமைச்சு கொடுக்கிறாரா? வெந்தயம் இருக்காண்டு பாருங்க. கேப்ரியல் பாரு, 6வது கொண்டு வந்ததா சின்ன சீரகம். அவர் பார்க்கிறது நீதி, நீதி உள்ள வாழ்க்கை, இரக்கம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதி, இரக்கம், விசுவாசம். அவங்களுக்கு எப்படி விசுவாச ஜீவியம் மாற? அவங்க வார்த்தையில நிலைத்து இருக்கவில்லையே. இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதுனாலே விசுவாசம் பக்கண்டு கிளம்பும். ஏன் அந்த சொற்கள் டேடியின் சொற்கள். பாகவம் 18, 19, யோகானன் 14, 15, 14, 24, யோகானன் அருளப்பர் 12, 49, எபிரியர் 1:2 முந்தி திகதரிசிகள் மூலம் பங்குமுகாய் பேசிய அதை உயர்ந்த தேவன் இந்த கடைசி நாட்களில், கடைசி நாள் தொடங்கிய 2000 வருஷங்களுக்கு முதல் மகனில் பேசி இருக்கிறார். மகனு கூடாக நோ மகனில். I shall give you joy.
Oh, Yeshua, tell us. அப்ப இது எப்படி அது எப்படி? He will tell you. தேவனிடத்திலே இருந்து உண்மையை எடுத்துக்கொண்டு வந்த உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை, எப்படி மனுஷனாகிய என்னை உள்ள தேடுறாய்? நூற்றுக்கு 100% அவர் மனுஷனாய் ஜீவித்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். சில வெள்ளக்காரர்கள் 50% மனுஷன், 50% தேவன் யேசுவா. இன்னும் சில வெள்ளக்காரர்கள் 100% தேவனும் 100% மனுஷனும், 2 பேரும் பழகி 100க்கு 100% வார்த்தையானவர் 50% மனுஷனான. அப்படியா? பரிசெயரை போல பிழையான போதனைகள் புளிச்ச மாவை போல ஊதி போக்கிடக்கு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களுக்குள்ள ஊதுது 2000 வருஷமா ஊதி இது மா ஊதியா நான் முட்டியாக மட்டும் பார்த்தேன். எப்படியான புலிக்காரத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதை ஒப்பிடலாம் என்று இயேசுவ சொன்னால் அதை பார்த்து நாங்க தோண்டி பார்க்க வேணும். இது என்ன அலுவல்? இது பைபிள்ல சொல்லப்பட்ட இடம் எல்லாமே புலிக்காரம் பாவத்துக்கு மாயமானதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, வேறொன்றுக்கும் அல்ல. அப்ப ராஜ்யத்துக்கு சொன்னார். அது பிறகு வருவோம் நாங்கள். இவர்கள் எல்லா தசபாதையும் போடுறாங்க. எல்லாவற்றிலையும் நீ எந்த இதில் சீரகத்தில் போடுறதா? நான் உன்னை குற்றம் முடிக்கவில்லை. ஒரு இடத்திலே இயேசுவா சொன்னார், பரிசேயர் சதுசேயரின் நீதியிலும் உங்கள் நீதி கூட இருக்காவிட்டால் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீர்கள். கொஞ்சம் ஒத்தலாம் இல்லை, சின்ன செய்தியும் வெந்தயத்தில் போட்டா நீ மற்றதுகள் எல்லாம் கொண்டு வரணும். பயறு, எள்ளு மற்றும் முழுதல. நான் உங்கள் மேலொரு பாரத்தை சுமத்துவதில்லை. ஆனால் அவர் மையமாக பார்க்கிறது நீதி, இரக்கம், விசுவாசம். இவைகளை விட்டுவிட்டீர்கள். I like the scriptures. Watch how he is going to end. அப்ப நாங்க நீதி, இரக்கம், விசுவாசம் செய்த காணுமா? இன்னும் முடியல அந்த வார்த்தை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். நீதி இரக்கம் செய்துட்டு விசுவாசத்தையும் காத்துக்கொண்டு மற்ற செய்திகளை சசமாக கொடுக்கிறது நீ பண்றாத ஜெயிசுவா சொல்ற. இவைகளையும் செய்வைகளும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். ஓ
அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். வண்டர்ஃபுல் இயேசுவா மாஸ்டர். 24 குருட்டு வழிகாட்டிகளை போதகர்கள், பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ் அந்த நேரத்தில் இயேசுவா சந்தித்தார்கள். இப்பொழுது இல்லாமல் போவார்களாய். அப்படி இல்லாமல் போவார்கள் என்று தேவன் அறிந்தால் இதில் எழுதியிருக்க மாட்டாரு. கள்ள திகதர்கள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளும் இருப்பார்கள். 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வார்த்தை தொடக்கம். ராயப்பர் எழுதின 2வது கடிதம். கள்ள திகதர்கள் இருந்தார்கள் இறந்த காலம். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் நிகழ்காலம். கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை கொண்டு வந்து பூத்துவார்கள். புளிக்காரம், wrong doctrines. அப்பவே தொடங்கியது பரிசெயர். wrong doctrine, மாயமாலம். குருட்டு வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடி வடிச்சு போட்டு ஒட்டகத்தை அப்படியே விழுங்குறாய். ஒட்டகத்துல பெண் குண்டி பக்கம் இல்லாம அவன் வாய்க்குள்ள ஒட்டகம் யோசிக்குது, என்னண்டவன் விழுங்க போறான். தேவனுடைய ஒப்பிடும் காரியங்களை பார்த்தீங்களா? கொசு, ஒட்டகம். கொசுவை வடிபட்டு ஒட்டகத்தை விழுகிறா. அப்படி என்றா என்ன? சின்ன காரியங்களை பார்த்து நோண்டி போட்டு பெரிய காரியங்களை அப்படியே சும்மா விடுறாய். மேஜரிங் ஆன் மைனர் திங்ஸ். சின்ன காரியங்களை பார்த்து நோண்டி போட்டு பெரிய காரியங்களை கவனிக்காமல் விடுகிறாய். இயேசுவின் குற்றச்சாட்டு. What a warning! Strain a gnat, swallow a camel. எப்படியான கடிந்து கொள்ளுதல் எங்கேயும் கேட்டிருக்காது இந்த பரிசெயர் கூட்டம். ஒரு திக்கு தரிசியும் இப்படி வந்து சொல்லல, சொல்ல மாட்டாங்க. இந்த திக்கு தரிசி வித்தியாசம். அவருக்குள்ள அதிகம் இருந்தது. அவருக்கு சொல்லிக் கொடுக்குமாமா எதை விழுங்குறான்னு. உனக்கு விளங்காட்டி இனி நான் என்ன செய்ய? விளங்கும்படியா சொல்றேன். உந்த கரைக்குள்ள ஒரு கொசு வந்து விழுந்துட்டது, அதை கரண்டியால் எடுக்கிறாய். பிறகு அங்கால போயிட்டு பாரு, நேரத்தில் பெரிய ஒரு தவளை விழுந்துட்டது, அதோட சாப்பிட்றாய். You have to understand, we are following Yeshua. Oh, Yeshua, master, teach us. என்ன இது?
ஏன் இந்த ஒட்டகமும் கொசுவும் 25 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு வாதை. ஐயோ, சாப்பாட்டு பாத்திரங்களின் பிளேட்ஸ், பவுல்ஸ், சாப்பாட்டு பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியால சுத்தமாக்கப்பட்ட ஒரு கப் இருக்குது, உள்ளுக்கு என்னமோ முன்பு குடிச்ச மண்டி கிடக்குது. உள்ளும் புறமும் சுத்தமில்லை. இதைத்தான் சொல்லுகிறார் இயேசுவா, மாயக்காரனே, உள்ளே எல்லாம் மணக்குது, வெளியால கழுவி வச்சிருக்கிறாய். வெளி உடுப்பு கிளீனாயிருக்கு, உள்ள வெளியால பார்க்க மாட்டாங்க தானே. பரவாயில்ல, போட்டு தள்ளுவோம். மணக்காம இருக்கு, கொஞ்சம் சென்ட் அடிச்சு விடுவோம். பரிசெய்கிற வாழ்க்கையை அறிந்து கொள்ள உனக்கு பேசுகிறேன். வெளியார உண்டு, உள்ள கொண்டு வெளிப்புறத்தை சுத்தமாக்குறாய். You know, all the religions, they try to change the outside life. Do that, don't do that, do this, don't go there. வெளியால இருக்கும் வாழ்க்கையை மாற்ற பார்க்கிறார். உள்ள தேவன் உள்ள தொடங்குவார், அவர் உள்ளுக்குத்தான் தொடங்குவார். உள்ள இருந்து வெளியால வருவார். உள்ளுக்கு சரியாக மாத்தி விட்டு வெளியால நீ போலீஸ் குறப்ப அடிச்சு உலகத்தையும் சேவ் பண்ணி அதெல்லாம் விட்டுருவா. மூக்குத்தி 4 போட்ட நீ இப்ப 1 போடுறாய். இதுல இருந்து குத்தி 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 அந்த நாக்களி வண்ணாத்தை பூச்சி புழு மாதிரி மேலுக்கு போகுது. சிலருக்கு காதெல்லாம் குத்தி அத முதல்ல கலத்து சிலாக்கள் வெள்ள போடுவாங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவன் உள்ள பார்க்கிறார். வழியான வெள்ள போட்ட என்ன செத்தபடுக்கு நீ வெள்ளையும் போடலாம், கருப்பும் போடலாம், சிவப்பும் போடலாம், பச்சையும் போடலாம். உன்னுடைய துக்கம் உன்னோட உள்ளுக்கு நீ வெள்ள போட்டு கருப்பு போட்டு மூத்தையும் சுண்டி பரிசேற கூட்டமும் கும்பலுமாக தெரியாமலே உலகம் காண்பிக்கிறது. உலகமாயிருந்த பரவாயில்லை, கிறிஸ்தவர்களின் பட்ட கூட்டங்கள். I am asking you today, why do you wear black? எல்லாரும் கருப்பில் வருவாங்க, நீ ஒரு கருத்தர். கருப்பு இல்லை, எது வெள்ள, அதுதான் யூனிஃபார்ம். செத்த வீட்டுக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் கலர் போட்டு போட்டேன். அவர்களின் நினைவு உன் யாவே. உனக்கு சுதந்திரம் இல்லை. What nonsense! என்ன குருட்டு காரியங்களை நாங்கள்
எங்கள் குடும்பங்களுக்கூடாக எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கூடாக அப்படி செய்யாங்க. முதல் வாழி வாக்க வேணும். இன்னார் பெரிய பிள்ளைய போனக்கு முதல் வாழி தண்ணி வாக்க வேணுமா? அது குறிப்பிட்ட தேவனுடைய கட்டளையை விட்டுவிட்டப்படுவார். அவர் சொல்லி இருக்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மற்றவர்களை நீ மன்னித்து விடு. அல்லவிட்டார் உன்னை பிடிச்சு பிசாசன கையில் ஒப்பு கொடுப்பார். யார் சொன்னது? இயேசுவா, இயேசு கிறிஸ்து. இது உனக்கு போதையர் சொல்லி தர இல்லையா? உபாதிக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். என்ன இயேசு நான் மன்னிக்காட்டி என்ன பிடிச்சு பெயர கையில கொடுப்பாரா? அப்படியான ஒரு தேவனா? உனக்கு உன் தேவனை தெரியாது, தெரியுமா? உனக்கு இயேசுவோட தகப்பன் யார்? அவருடைய பெயர் என்ன? அந்த தகப்பன் இயேசு மனுஷனாய் பிறந்த பொழுது என்ன பெயர் வைத்தவர் உனக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் தேவன் வேலை செய்தாராம். இயேசுவாவின் காலத்தில் மனுஷனாய் ஊழியம் செய்த நேரம் இயேசுவா அவர் வழி நடத்தினாராம். பெந்தேகோஸ்தைக்கு பிறகு 50ஆம் நாளுக்கு பிறகு பரிசுத்தாவிங்கிற ஒரு ஆள் வழி நடத்தி இப்பயும் வழி நடத்துகிறாராம். படுபாதாள பயங்கர வஞ்சிப்பான போதனை, புடிக்காரம் எங்கேயோ கிடந்து நைசியாவில் பத்தி பிடிச்சு அந்த புளிக்காரத்தை எடுக்க முடியாது. குறிப்பாக சில சபைகள் அதோடு தான் ஒருவேளை ஒப்பிட்டு சொல்லி இருப்பார். ஒரு யூதன் சொன்னான், 3 படி மா அங்கே இருந்து வருது, வானத்தால கொட்டதா? மாமரது விதையில இருந்து கோதுமை விதைய இடிச்சா கோதுமமா அல்லது அமெரிக்கன்மா? அரிசி என்கிற விதைய ஊற போட்டு இடிச்சா என்னமா? அரிசிமா? ஏன் அதுக்குள்ள புளிகாரம் வேணும்? ஏன் இயேசுவா சொன்னார்? We will see all that. You will be shocked. அல்லது நாங்கள் எங்களை தெரிந்து கொண்டு இந்த கோவிட் என்ன சொல்றது 19 மாதிரி தொத்து போய் விடுதலை அடைய முடியாத நிலையில இருந்த பரிசேயர் கூட்டம் மாதிரி சபை நிறைஞ்சு போய் இருக்கு. கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்டதுகள் லைஃப் ஸ்டைல், அவர்களது நாளாந்த வாழ்க்கை. நோ ப்ராப்ளம். இன்னொன்னு நினைப்பாங்க, ஆக்கள் செய்வாங்க ஹலோ அல்லது ஹக் பண்றது அல்லது COVID-19 ஒரு ஆளை போய் ஹக் பண்ணுவியா? வளவ பாஞ்சு விடுவாய். நெப்பாட்டு வாயெல்லாம் கட்டி
மாயமாலம் பண்ணுகிறவே பைபிள் டீச்சர்ஸே, போதகர்களே, பாஸ்டர்ஸே, பரிசேயரே, உங்களுக்கு வாதை. கப்ஸ், கோப்பைகளையும், போல்ஸ், பிளேட்ஸையும் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். உள்ளேயோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைய அவரை உடனே அதை வாழ்க்கையோடு ஒப்படுகிறார். வெளியில சுத்திகரிச்சு போட்டு நீ பைபிளோட போறாய், சரியா? எல்லாம் கலர் அடிச்சு வச்சிருக்கிறாய், கீழ்படுகிறதில்லை, இருதயத்தை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ராஜாக்கு ரட்சகருக்கு உட்படுத்தேன், அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? அவர் உனக்கு ரட்சகர், உனக்கு ராஜா நீதான். அவர் ராஜா எல்லாரும் ஏற்று கொடுக்கல. Oh, I received him as my savior. குருடனான பரிசேயனே 26. இந்த பாத்திரங்களின், சாப்பாட்டு பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. தேவனுடைய பாத்திரமாய் நாங்கள் இருக்கிறோம். அவர் கரத்திலே எங்களை பயன்படுத்த வேணும்னா முதல்ல தொடங்க வேணும் உட்புறத்தை சுத்தமாக்க. சின்ன சின்ன போய் சொல்றேன்னா, மாயமானம் பண்றானா, நடக்காம இருந்தும் நடந்தன்னு சொன்னேன்னா 10 பேர் சாக 25 பேர் சொன்னேன்னா எங்கேயோ ஒரு நியூஸ நம்பி யாரும் பார்க்கறது இல்லை. பாத்திரம் ஆகிய எங்களை கழுவுவது உலகத்தோடு கரைபடாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறது. அருளப்பர் 17:17, John 17:17. உமது வார்த்தையால் உமது உண்மையினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் சுத்திகரியும் சேஷர்களை. உம்முடைய வார்த்தையே உண்மை. உமது வார்த்தையே உண்மை. அதுக்கு சுத்திகரிக்க அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, ஆவியும் வாழ்க்கையுமாய். அருளப்பர் 6:63. அவரது வார்த்தை ஆவி, அது உள்ளுக்கு போயிடும். எபிரேயர் 4:12 படி இருதயத்தையும் மனதையும் சிந்தனைகளையும் பிரிச்சு போடும். இருதயத்தையும் மனதையும் மனுஷன் ஆவி அல்ல, அவன் ஆத்மாவும் அல்ல, அவன் உயிர் பெற்ற ஒரு சிருஷ்டி, ஜீவ உயிருள்ள மனுஷனானான். ஆரம்ப புத்தகம் 2:7. ஆனால் 7 முதல் மொழிபெயர்ப்பு பிழை. Man is not a soul, man became a living being. உயிருள்ள மனுஷனானான். All right.
மாயக்காரர்களாகிய பிஷப்ஸ், priests, Bible teachers, pastors, and teachers, வேதமாரே பரிசேரே, உங்களுக்காக உங்களுக்கு மாதை வெள்ளை அடிக்கப்பட்ட இவங்களோட ஜீவியத்தை என்னத்துக்கு ஒப்பிட்டு காட்டு எங்களுக்கு எழுதி இருக்குது. நீ இருக்கிறியா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற மாதிரி வெளியாலை சோடிக்கப்பட்ட கல்லறை ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே வெளியாலே வடிவாக காணப்படும், உள்ளே செத்து போனவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சரிதானே? தோண்டி பார்த்தா அப்படி இருக்கும். உள்ளுக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களின் வாழ்க்கை வெளியான வடிவாக உள்ளுக்கு மண்டி, வெளியான வடிவாக இருக்குது கல்லறை, உள்ளுக்கு நாத்தம், எலும்பும் அழுக்கும் மனமும். சிலவளை ஏதாவது கொலை கேசுக்கு அதுக்கு சந்தேகப்பட்டு போய் திரும்பி தோண்டுவாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு கிழமை ஒரு மாதத்துக்கு பிறகு போய் தோண்டி எடுப்பாங்க. எப்படி இருக்கு அத மனமும். அது அதான் யேசுவா சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கும் உங்களோட வாழ்க்கை. அங்க சொன்ன பல இடங்கள்ல வெளியால ஆடு, உள்ளுக்கு ஓநாய். வெளியால ஆட்டுத்தோல், உள்ளுக்கு உண்மையானது ஓநாய். நாங்க வெளியால போடுறது ஓநாய், வெளியால ஆட்டுத்தோல். இது சரியா தெரியாமல் பலர் பிடிபடுகிறார்கள், பிடிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். உலகெங்கும் வார்த்தைகளால் சொற்களால பிடிச்சு போடுவாங்க. இருபத்தி 8 மத்தியாகு அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று வெளியாலே காண்பிக்கிறீர்கள், உள்ளத்திலோ இருதயத்தில் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயம் மட்டுமில்ல, அக்கிரமம், விரக்தி, கோபம். அக்கிரமம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு சுவாபம். பேய்கள் கீழ்ப்படியாது, மனம் திரும்ப மாட்டேன். போய் எடுத்து வேத புத்தகத்தை வாசிச்சு அது உள்ளபடி செய்ய வாசிக்க மாட்டேன். What's going to happen? அக்கிரமம் நிறைந்திருக்கிறீர்கள். டபுள் லைஃப் ஆக்டிங், வழியான பார்த்து சிரிப்பு. இப்ப எங்கட பிரதம மந்திரி
ஜனாதிபதியை அவங்களோட படங்களை எடுத்து இப்பதானே எல்லாம் செய்யலாம் மூடி செய்கிறார்கள். நான் ஒரு முதலாவது பார்த்துட்டு இது என்ன டான்ஸ் ஆடி வர்றாரு மகிந்த ரெண்டு பார்த்த மூடி வெளியான ஒரு ஆள் உள்ளுக்கு வேறொரு ஆள். நீங்களும் மனுஷர்களுக்கு நீதிமான்கள் என்று உங்களை காண்பிக்கிறீர்கள். இருதயத்திலும் மாயமாலம் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. 29 மாயமுள்ள மாயம் உள்ள வேதபாரகர்களை பைபிள் டீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் இந்த கள்ள போதகர்கள் தங்களுக்கு அந்த பதவியை தாங்களே ஏற்படுத்தினவர்கள். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்க போறாரு பாருங்க. யேசுவா தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டினார்களாம். எந்த பேசமான கூப்பிடுங்க இவருக்கு காட்டுவோம். இந்த இது அவர கல்லறையில ஞாபகத்தமாக என்று அதுகளை சமாதிகளை அலங்கரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் ஜீவித்திருந்தால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம். சரி, உனக்கு விளங்க முடியா சொல்றேன். சொன்னாரு, நீங்க செத்து போன தீர்க்கதரிசிகள் அவங்க அவங்களோட கல்லறை எல்லாம் கட்டி அதை வடிவாங்க சூடிக்கிறீர்கள். வடிவாங்க அதை என்ன விதமாக வெளியே இருக்க வேண்டும் என்று ரைட் அப்படி செய்து போட்டு சொல்றீங்க. நாங்க எங்கட தகப்பன்மார் இதை செய்தாக்கள் அவங்க டைம்ல நாங்க இருந்திருந்தோம்னா இப்படி நாங்கள் செய்திருக்க மாட்டோம் என்று சொல்றீங்க. உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்றாய். இப்ப விளங்கிட்டா 31. My God, I wish I had known that. நாங்க இதை படிக்கிறோம், எங்களுக்கு இது இருக்குதான்னு பார்க்க வேணும். ஒவ்வொரு சபையிலும் நீ பார்க்க வேணும். யான் போதகன் வழியிலே ஆட்டத்தோடு உள்ளுக்கோனாயா, வழியிலே கல்லறை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உள்ளுக்கு நாத்தமா? தெள்ள வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறானா? பார்க்க வேண்டும். அல்லது நீயும் அப்படி மாறுவாய், மாறியிருப்பாய். இதுவரையிலும் இரண்டாவது பொல்லாத கோவிட் மாய்மாலம் பொல்லாதது, மனம் திரும்ப விடாது. So Yeshua said, be like that. I'm not going to say repent. அப்படியே இரு, அதிலே உனக்கு விடுதலை இல்லை. ஊதின மாவ புளிக்காரத்தை புதைச்சு அதை மறுபடியும் பழைய நிலைக்கு எடுக்கலாமா? ஆன்சர் நோ. ஆனால் ஒருவரால் கூடும், அது உயர்ந்த தேவன், அவரும் மகனும் இயேசுவா. மனுஷனால் கூடாது.
இருக்கான்னு தான் பார்க்கிறவர் நவரான் ஒருவன் நத்தானியல் புலிக்காரம் இல்லை உள்ளே. என்ன உமக்கு எப்படி தெரியும்? நீ மருந்துக்குள்ள இருக்கிற நேரம் கண்டதான் ராபாய் மெய்யாகவே நீர் இஸ்ரேலின் ராஜா. அப்படி சொன்னதுக்காக சொல்றேன். மரத்துக்கு கீழே இருக்கிறதை கண்டேன். 40 வருஷ அனுபவம் ஆரம்பத்திலே நடந்தது. I'm not going to say that. முப்பது எங்கள் பிதாக்களின் நாட்களில் நாங்கள் ஜீவித்திருந்தால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் கொலைக்கு தத்தப்படிக்கு நாங்கள் அவர்களோடு சேர்ந்திருக்க மாட்டோம் என்று சொல்றாய். யார் பேசுறது? யேசுவா. யாருக்கு பேசுறது? மாயமால போதகர்கள், மாயமால பாஸ்டர், வேதபாரகர், ஜனங்களை வழிநடத்திய குருடர்கள். இந்த சுபாவம் நமக்கு இருக்கா? அதைத்தான் பார்க்கவன். 31 ஆகையால் தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களை கொலை செய்தவர்களுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீ சொல்ற வார்த்தையினால உன்னை பிடிப்பேன். நாங்கள் அங்கு அந்த நேரம் ஜீவித்திருந்தால் அவர்களோடு கலந்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் தகப்பன்மாரின் காலத்தில் ஜீவித்திருந்தால் நாங்க அப்படி செய்திருக்க மாட்டோம். நீ அப்படி சொல்றதுனால கொலைகார தகப்பன்மார பிள்ளைகள் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாய். சரிதானே? அப்படி சொல்லி உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுக்கிறீர்கள். That we are the children of the murderers who murdered the prophets. நீ சாட்சி கொடுக்கிறாய். சொல்லிப்பட்டதானே உண்ட தகப்பன் நான் கொலை செய்தண்டு உங்களோட தகப்பன்மார். அப்ப 6 பிள்ளைகள் நீங்கள். அந்த கொலைகார சுபாவ சந்ததியிலே வந்தது. தேங்க்யூ டேடி. தேவனிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், வகை தேடுகிறீர்கள். ஏன்? அந்த சந்ததியின் பாவம் வந்திருக்க பார்த்தீங்களா? உனக்கு படிப்பிக்கிறேன். நான் எனக்கு வெளிச்சம் வருகிறேன். நான் இவைகளை பார்க்கவில்லை. நான் ஹிப்போக்ரஸியை குறிச்சு 2-3 ஸ்கிரிப்சர்ஸை பார்த்து போட்டு வந்தான். இவங்களோட தாய்தப்பனே சுவாபம் இவர்களுக்கு தொடர்ந்து வந்திருக்குது. அதானே இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. தேவன் எழுப்பிய தீர்க்கதரிசிய பார்த்தீங்களா பிள்ளைகள்? அப்ப நீங்களே உங்களுக்கு குறித்த சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அது ஒண்ணு நிப்பாட்டின வர இல்ல. 32 நீங்களும் உங்கள் தகப்பன்மாரின் அக்கிரம அளவை நிரப்புங்கோ. அவங்கள அக்கிரமம் உங்களை தொடர்ந்து பிடிச்சு நீங்களும் இப்ப நல்லா அளந்து நிரப்புங்கோ. என்ன வார்த்தை, என்ன கண்டிப்பு!
இயேசுவுக்குள் அவரை ஒருவரும் காண முடியாது. நிரப்புக்குள் 33 பாம்புகளை, புடையன் பாம்பு சந்ததியை நரகி எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? காயை காட்டி கத்தனும் பாம்புகளை என்ன அவங்க போதகர்கள் அல்லவா, அவங்க வேதமாறுகள் அல்லவா, அவங்க பாஸ்டர்ஸ் அல்லவா, வழிகாட்டிகள் அல்லவா. அவருக்கு தெரியும் என்ன பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்று. எந்த பாம்பினாலே வழி நடத்தப்படுகிறாய்? எந்த புடையன் சந்ததியினால் வழி நடத்தப்படுகிறாய்? எந்த குருட்டு வௌவாலினால் வழி நடத்தப்படுகிறாய்? யார் உண்மைப்பன்? யார் உன் பாஸ்டர்? யார் உன் வழிகாட்டி? இயேசுவின் காலத்தில் இப்படி இருந்தது. இப்பொழுது 50 அல்ல, 75 அல்ல, 100 வீதமாய் கூடி கரையான் புத்து மாதிரி கிடக்குது கிறிஸ்தவ சபைகள். That's why he said, நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். You're dead. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, துப்புவேன் வழியால, வாந்தியும் காந்தியும் சக்தி எடுப்பேன். ஆறாவது சக்தி எடுத்தா நீ எப்ப சொன்ன? நீ எங்க என்னமோ சத்தம் கேக்குது, அந்த பிள்ளை வாந்தி எடுக்குது, நீ பெரிய காந்தி, சூரியகாந்தி. சக்தி எடுப்பேன். சூடாக இரு, குளிராக இரு, ரெண்டுக்கு நடுவில் நீ இருக்கிறபடியா. இதுதான் பரிசெய மாயமான கூட்டம். வெளியாலே ஆடு, உள்ளே வெளியாலே உள்ளே நான் எப்படியே நினைக்கவே இல்லை இந்த ஆடு இப்படி பேசும் என்று. என்னடா இது? ஒளியான அந்த மனுஷன் குரல் I never saw like this before. As I teach you, things become shocking. உடனே வரும், oh, I wish I had known this. இது முந்தியே தெரிந்திருக்க. கட்டக்கர ஓநாய்களை கழுத்தை நசிச்சு கொள்ள ஆடுகளை சூறையாடுற அவங்கட சபை தொடங்கலையா? நாங்க தொடங்கிட்டோம். பரிசேயர் கூட்டம் வீடு வீடா போகுது. வாங்கோ வாங்கோ, வலது காலை எடுத்து வைத்து வாங்கோ. பாம்புகளை, புடையன் பாம்பு சந்ததிகளை நரகாக்கியனுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அதில் ஒரு விரல வச்சு இங்கால வருவோம். ஏன் இவன் இப்படி சொன்னான்?
மத்தேயு 3:7 பரிசேயர்களும் சதுசேயர்களும் கொஞ்சம் பேர் அநேக பேர் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு புட்டியன் பாம்பின் சந்ததிகளை வரும் கோபாகிற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? அதுவேந்தவன் அவருடைய ஆவியினாலும் மகனின் ஆவியினாலும் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். ஞாபக அருளப்பேர் புட்டைய பாம்பு சந்ததி ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகர்களையும் உங்களிடத்தில் அவர் அனுப்புகிறார். இவங்க பதவியை தாங்களாக ஆயத்தப்படுகிறார்கள். இந்த பரிசேயர் கூட்டம் இயேசுவ சொல்றது அவர் தெரிவு செய்து அனுப்புகிறார். தேவனுடைய ஊழியக்காரர் உண்டு, பிசாசின் ஊழியக்காரர் உண்டு. 2 கொரிந்தியர் 11. தங்களை தாங்களே ஏற்படுத்திக் கொண்டவர்கள் கள்ளர்கள். தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட வழியிலே வராதவர்கள் நடிகர்கள். தங்களுக்கு ஒரு கூட்டம் வேணும் என்று அவர்களது காணிக்கை தசபாகங்களை பறித்துக் கொள்ள இன்னும் பல நோக்கங்களுக்காக வருமானத்துக்காக பவுல் சொன்னான். அப்படி ஆயத்தம் பண்ணி அந்த பதவியை தாங்களே செல்ஃப் அப்பாயிண்டட் இவர்களை பார்த்து தான் கட்டுங்கோமா கொண்டார். இந்த இப்ப சொல்றார், நான் அனுப்புவேன். யாரு? தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். யார்? யேசு. அவர்களில் சிலரை கொன்று சிலரை மரங்களிலே அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். யேசுவ தீர்க்கதரிசியா இல்லையா? நடந்ததா? 100%. பேரு ஜான் ஜேம்ஸ் எல்லாம். ஜானை தவிர மற்றாக்கள் எப்படி சத்தவங்கள்? சரித்திரம் சொல்லுது, பீட்டரை தலைகளாக அரைஞ்சவங்க ப்ரொஃபஸர் பண்றார். 12 பேர்ல 9 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், அறையப்பட்டார்கள். They were all filled with the Spirit of God, the Father and the Son, except John. பத்மோசேவிலே இருந்தவன். 35 நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் மகனாகிய சகரியாவின் பரக்காயா இரத்தம் வரைக்கும் பூமியிலே சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அந்த இரத்த பழி எல்லாம் உங்கள வரும்படியாக இவைகள் நடக்க போகுது. யேசுவா சொன்னதுகள் நடந்ததா? 100%. என்னத்துக்கு இடிபட்டு கிடக்குது தேவாலே என்று வரை?
இவ்வளவு வடிவான கல்லையும் இவ்வளவு அழகான கட்டடத்தையும் பார்க்கறீங்களா எஜமான்? Lord, did you see this? இயேசுவை என்ன படுத்து கொடுத்தார்? இவைகளை பார்க்கிறீர்களா? ஒரு கல் மற்ற கல்லோடு நிற்காது. அந்த நாட்கள் வரும். முப்பத்தி ஆறு இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லார அறிவாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல நான் எத்தனை தடவை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு நான் மனதாயிருந்தேன். உங்களுக்கு என் சட்டைகளுக்கு கீழே வந்த அடங்க மனமாயிருக்கவில்லை. அந்த வார்த்தைகள் ஒரு மலை உச்சியிலே இருந்து எருசலேமை பார்த்து இயேசுவ கண்ணீர் விட்டு அழுது பேசிய வார்த்தைகள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி கிடக்கும். யெகோவாவின் பேரிலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை கண்டார்களா இந்த பரிசேயர் கூட்டம்? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரையும் கொண்டு போய் அரைஞ்சு போட்டாங்க. அவன் கொலை செய்யப்படத்தான் வேணும் என்று. அவன் பைலட்டுக்கு கொஞ்சம் மனமாய் இருந்தது, விடுவம் என்று. இவர் ஒன்று செய்யலன்னு பஞ்சாதியும் வந்து சொல்லி போட்டால் நான் கனவிலே மிகுந்த குழப்பமடைந்தேன். இந்த மனுஷன் காரியத்தில் காரியப்பட வேணாம் என்று. அது நேரம் அவன் விடுதலையாக்க பார்த்தான். அதுக்கு பிறகு இயேசுவோட்ட போய் சொன்னான், உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? இயேசுவா பேச தொடங்கினார். மேலே இருந்து அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டாலுடைய என்னை விடுவிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. பார் ஆக்டிங் அப்படி என்று இயேசுவின் முகத்தை I wish you see that film. உனக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் காணவில்லை. இயேசுவா கொண்டு போய் அறைந்தார்கள், மறைத்தார், உயிர்த்தெழுந்தார், சிஷ்யர்களுக்கு தம்மை காண்பித்தார். இந்த 500 பேருக்கும் இன்று வரை இந்த மாயமான உள்ள போதகர்கள், பைபிள் டீச்சர்ஸ், குருவானவர்கள், கார்டினல்ஸ், or whoever it may be, pastors, guys, வழிநடத்துகிறவர்கள், கிறிஸ்தவ சபை கூட்டங்கள் என்று இந்த சுவாபத்தோடு நிறைய பரவி கிடக்குது. அதுதான் அவர் சொன்னது, நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனும். எவரும் சபை நடத்தலாம், வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கலாம், வித்தியாசமான உடுப்புகளை போடலாம். That doesn't mean
அவர் உள்ளும் புறமும் சேமன்னு அதைத்தான் இதில் இருந்து படித்தோம். நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஒரு போதானா? இந்த சொல்லப்பட்ட ஏதாவது உனக்கு வரும் கோபம் வந்ததா இதை நான் படிப்பிக்க? அப்படியானால் நீ எந்த சோதனையின் தேவையில்லை. நீ அந்த கூட்டத்திலே ஒரு ஆள். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு சொன்னாரா? நான் அறியவே இல்லை. நான் மனம் திரும்பி எவையாவது விட்டு நான் விலக வேண்டும் என்று உனக்கு வருகிறதா? நீ உண்மையின் பக்கம் திரும்புகிறாய். தேவன் உன்னோடு பேச இருக்கிறார். பயப்படாதே. மனம் திரும்பி அவர் உண்மையின் வழியிலே ஓடிக்கொள். யாருக்காகவும் யாரையும் பெரியப்படுத்த ஜீவிக்காதே. மாயமாலம் பொல்லாத ஒரு COVID-19, அது இப்பொழுது COVID-22, அதில் இருந்து விடுதலை அடைவது புளிச்சு போய் ஊதினமாவது பழைய நிலைக்கு கொண்டு வர்றது கூடாத காரியம். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். இந்த ஊதி போன அந்த நிலைமை சாதாரணமல்ல. அது புளிக்காரம் போட்டபடியால் ஊதி போய் கிடக்கு. அதுதான் மனுஷர்களுக்குள்ளே பழுதாக்கி கொண்டிருக்கும் பொய்யும் மாயமாலும் விட்டு விலக வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நீ குருடனால், முட்டாளினால், புடையன் பாம்பினால், புடையன் பாம்பின் சந்ததியினால், குருட்டு வழிகாட்டு குருடனால், மாயமாலும் பண்ணுகிற ஒரு மனுஷனால் மனுஷியால் வழி நடத்தப்படுகிறாயா? பாசர் மேய்ப்பன் வேதபார உன் வாழ்க்கைக்காக ஓடி தப்பு. இதை ஆராய்ந்து பார். இயேசுவா என்ன சொன்னார் என்று கேட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்படி. என் வார்த்தைக்காக, அவருடைய வார்த்தைக்கு என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நானும் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அதுபார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். என் பிதாவும் அவன் மேல் அன்பாய் இருப்பார். அதோடு முடியுதா? நாங்கள் வந்து, நான் என் டேடியோடு வந்து அவன் வாழ்க்கையை எங்கள் வீடாக்குவோம். மாயமானம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் சொன்ன வார்த்தைகளை கவனிக்க தேவையில்லை. அது உனக்கு படாது. So with this we finish about the 7 woes. about Pharisees. நாங்கள் யார் பரிசெயன்? இவ பரிசெயனா? இவ பரிசெயன் கூட்டமா? அந்த சபை அப்படி எங்களுக்கு சொல்லவில்லை. முதல்ல நாங்கள் தெரிந்த வேணும். பொய் மாயமானம் என்னிடத்திலே உண்டா? ஆக்கள் பார்க்கிற நேரம் ஒரு மாதிரி, பார்க்காத நேரம் இன்னும் ஒரு மாதிரி. சபையிலே ஒரு ஆள், கடையிலே ஒரு ஆள். சரி வராது. And Yeshua hates. He gets angry. And Daddy too. Yeshuaவின் கோபம் தேவனுடைய கோபம்.
அவர் ஆனா ஒரு நல்ல காரியம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷமாம். அதே நேரத்தில் அந்த ஒரு நிமிஷ கோபத்தில் என்னென்ன காரியங்கள் பொறிஞ்சு விழுமோ தெரியும். Receive the blessing of Reka, Yehovah Vaishmareka. Yair Yehovah Panabilika Bivneka. Ida Yehovah Panabilika Mazamika Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. Sabbath starts in the evening. அது அவருடைய நாள், அவர் ஒதுக்க வைத்த நேரம். மாலையில் தொடங்கி இன்றைக்கு நாளை மாலையிலே முடியும். அவருக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளும். ஒருவர் நேசியுங்கள், புறக்கூறாதீர்கள். பின்னாலே ஓகே, உண்மையிலே நடவுங்கள். ஆமண்டதை ஆமண்டும், இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லு. மோதாட்சணியம் பார்க்க வேண்டாம். God bless you till we see you